நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தம்பிச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆஹா கல்யாண சீரியலில் வர அனாமிகாவை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆஹா கல்யாணம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஒரு குட்டி குழந்தை வந்திருக்கு. அந்த குழந்தை யாருடைய மகள் அப்படின்றதே ஒரு விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கு இடையில் அனாமிகா, சித்ரா இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுற அந்த லூட்டிகளாக இருக்கட்டும், அனாமிகா வில்லத்தனம் பண்ணுறேன்னு சொல்லி வாங்குற பல்பாக இருக்கட்டும், அனாமிகாவுக்கு வர நெகட்டிவான கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இப்படி அனாமிகாவை வச்சு செஞ்சுட்டு வராங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே அனாமிகாவை நம்ம விஜய் டிவிலையும் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சீரியல்லையும் இதே மாதிரி பாசிட்டிவாக வந்து நெகட்டிவாக மாறினதையும் பார்த்துருக்கோம். அது எந்த சீரியல் அப்படின்ட்டு எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது என்ன சீரியல்ன்றதை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அனாமிகாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் ஆங்கிரி சிம்பிள் போடலாம். அனாமிகா, விஜய் இவங்க 2 பேருடைய திருமண சர்ச்சையே மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்தது. ரியல் லைஃப்பில் இவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஆனால் இவங்க எப்பவுமே அடிக்கடி ஒரு குழந்தையோட ஃபோட்டோவை போட்டு மை கேர்ள் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டா, மை கேர்ள் ஸ்கூலுக்கு போகிறா, இப்படி ஒரு குழந்தைய மை கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த மை கேர்ள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டரோடைய குழந்தை. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்வியூவில் அவங்க ஃபன்னாக தன்னுடைய கணவர் துபாயில் இருக்காரு அப்படின்ட்டு அவங்க ஒரு சீரியலை பற்றி பேசியிருப்பாங்க. நிஜமாகவே இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுட்டு திருமணம் சீரியலில் வந்தப்பவே இவங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது. ஏன்னா சித்து அண்ட் ஸ்டேயா அதில் ரீல் பேராக வந்து நிஜ லைஃப்பில் இப்போ ரியல் பேராக கலக்கிட்டு வராங்க. இப்போ திரும்பவும் அவங்க 2 பேரும் சேர்ந்து கமிட் ஆகி ஒரு சீரியல் ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஆனால் அனாமிகா கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மொக்கையாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் அவங்க வாங்குகிற பல்பை நிறைய பேர் ரசித்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. அவங்களுடைய அம்மா மும்தாஜ் பார்த்திங்கன்னா ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்களாம். இப்போ இவங்க கூட தான் இருக்காங்களாம். இருந்தாலும் அவங்க அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்களாம். திருமணம் சீரியலில் இவங்க நடிக்கிற காலத்திலேருந்தே அவங்க அம்மா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா, வேணாம், விட்டுடு இப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்களாம். ஆனால் அதே ஒரு இன்டர்வியூவில் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அம்மா உன் பொண்ணை பற்றி உனக்கு தெரியும், நீ என்னை பற்றியே கவலைப்பட்டுட்ருக்க, ஏன் என்னை பற்றி கவலைப்படுற, கவலைலாம் படாத, கண்டிப்பாக உன் பொண்ணு எது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவான், நீ ஃபஸ்ட்டு நம்பு, உன் ஹெல்த்தை நீ பார்த்துக்கோ, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொஞ்சம் ஐஃபையான ஃபேமிலின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய அம்மா ஃபாரினில் இருந்த சமயத்தில் இவங்களுக்கு நிறைய ரொம்பவே எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்களாம். சொல்லப்போனால் ஸ்கூல் படிக்கும் போதே 11லேயே இவங்களுக்கு ஐஃபோன் ப்ரெசென்ட் பண்ணதாக இருக்கட்டும், ஸ்கூட்டி ப்ரெசென்ட் பண்ணதாக இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு சின்ன வயசுலேயே கிடச்சிது. எந்த இடத்துலையும் இவங்க அவங்க அப்பாவை பற்றி பேசினதே இல்லை. அவங்க அம்மா, அக்கா இவங்களை பற்றி தான் பேசியிருக்காங்க. அவங்க பாட்டி பற்றி கூட இவங்க பேசியிருக்காங்க. இவங்களுக்கு ஆக்டிங்கில் வரணும், இப்படி நடிக்கணும், அப்படி நடிக்கணும், எந்த ஒரு ஆசையுமே கிடையாதாங்க. அப்படியே ஒரு பை ஆக்சிடென்டலாக தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஸ்கூல்லையே க்ரஷஸ்லாம் இருந்திருக்காரு. குறிப்பாக அவங்களுடைய க்ரஷ்ஷை எல்லோ வாட்ச் அப்படின்ட்டு பட்ட பேர்லாம் வச்சு கூப்பிட்ருக்காங்களாம். அந்த க்ரஷ் இவங்கள லவ் பண்ண கதைகள் கூட இருக்காம். அது மட்டும் இல்லாமல் இவங்க எதர்ச்சியாக வந்ததாக தான் சொல்லப்படுது. அவங்களுடைய சிஸ்டர் கூட சேர்ந்து இவங்க ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ ஷூட் மூலயமா தான் இவங்களுக்கு மாடலுங்க கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்க வாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தனியாக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னாலே பயமாங்க. ஏன்னா காலேஜ் படிக்கும் போது கூட கல்ச்சுரல்ஸில் தனியாக எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணதே இல்லையாம். கேங்காக எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக போவாங்களாம். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு ஆசை, நம்மளை தனியாக ஐடென்டிஃபை பண்ணணும், நீங்கள் அவங்க தானே அப்படின்லாம் நிறைய பேர் புகழ்ந்து பேசணும் அப்படின்லாம் ஆசை வந்துதான். அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது ஒரு ஆல்பமாங்க. அதுக்கப்புறம் தான் அதில் இருந்து சீரியல் வாய்ப்பு வந்திருக்கு. வீட்டில் பார்த்தீங்கன்னா விடவே இல்லையாம். ஏன்னா செமஸ்டர்லாம் வந்து தான் திருமணம் சீரியலுக்கு 2-3 ஆடிஷன் போனாங்களாம். அதில் 2 ஆடிஷன் டிலே பண்ணி போனதுனால சரி நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா இவங்கள செகண்ட் லீடாகவே போட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கடத்திட்டு போயிட்டு ஆக்டிங் பண்ண வச்ச கதை கூட இருக்காம். ஏன்னா அப்படி தான், நீ வந்தால் மட்டும் போதுமா, நாங்களே உன்னை வந்து கூட்டிகிட்டு வரோம் அப்படிலாம் சொல்லி 3rd ஆடிஷனுக்கு தான் இவங்களை அப்படியே வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களாம். ரொமான்ஸே இவங்களுக்கு வரலையாம். சித்து கூட ரொமான்ஸ் சீன்லாம் வரும்போது சித்து இவங்களுடைய கண்ணெல்லாம் பார்க்காத, நீ அங்கே பாருன்னு அவரை மிரட்ட கூட செஞ்சுருக்காங்களாம். ஏன்னா இவங்களுடைய சீக்வன்ஸ்லாம் வரும்போது சிரிச்சிடுவாங்களாங்க. இந்த சீரியல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அதுவும் குஷ்பு அவர்களுடைய நாத்தனாராக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா அவங்க கூட பேர் பண்ணது சுரேஷ் அவர்கள் தான். அவங்களுடைய சிஸ்டர் கேரக்டர் தான் இவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அனாமிகாவாக நமக்கு தெரியும், திருமணம் சீரியல் மூலயமா சக்தியாக தெரியும், முக்கோண காதல் கதை தெரியும். ஆனால் இவங்களுடைய ரியல் நேம் ஷெரின் செனு.
இவங்க குஷ்பு அவர்கள் கூட நடிக்கும் போது குஷ்பு அவர்களுடைய டைரக்ஷன்லையும் நடித்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அப்போவே நிறைய பேர் அன்சிகா அவர்களை தான் குட்டி குஷ்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வெள்ளித்திரையில். ஆனால் சின்ன திரையில் பார்த்தீங்கன்னா இவங்களை தான் குட்டி குஷ்புன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த சீரியலும் கிடையாதுங்க, லக்ஷ்மி ஸ்டோர். இந்த சீரியலில் தான் இவங்க சன் டிவியில் அறிமுகமானாங்க. ரொம்ப நல்லாவே நடித்தாங்கன்னே சொல்லலாம். இவங்கள செகண்ட் லீடாக போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயும் குஷ்பு இருந்தாங்களாம். ஆனால் ரொம்ப குட்டி பொண்ணாக இருந்தாங்களாம். கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருக்குமா, மாடர்னாக இருக்கணுமாம். அதனால தான் இவங்கள சிஸ்டர் கேரக்டர் அண்ட் சிஸ்டர் இன்லா கேரக்டரும் கொடுத்தாங்களாம் குஷ்பு அவர்கள். குஷ்பு அவர்களை இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அதையும் தாண்டி சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பயர் பண்ணுறது ஜோதிகா அவர்கள் தானாம். சிம்புவை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அவர் கூட ஒரு பைக் ரைட் போடணும் இவங்களுக்கு ரொம்ப ஆசையாங்க. இவங்களும் பைக்லாம் ஓட்டுவாங்களாம். R15 பைக்கெல்லாம் இவங்க தனியாக ஓட்டிட்டு போயிருக்காங்களாம். இவங்களை என்னதான் குட்டி குஷ்பு அப்படின்ட்டு அந்த சீரியல் நடிக்கும் போது சொன்னாலும் இப்போ ரொம்பவே ஃபேமஸாக வளம் வந்துட்டு இருக்க டிக்டாக்கரான டோரா புஜி அதில் வர கேர்ள் மாதிரி தான் இருக்காங்கன்ட்டும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இவங்கள பார்க்க யூடியூபர் டோரா புஜி மாதிரி இருக்கான்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுல அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் தெரியாதாங்க. இப்போது ஷாப்பிங்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டு போய் பண்ணுற அளவுக்கு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த பொண்ணாங்க. அதுக்கே இவங்களுக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்து தான், நீ என்ன இந்த மதத்தை சேர்ந்துட்டு இப்படி போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க, இப்படி வந்து நடிக்கிற, இப்படி குங்குமம்லாம் வைக்கிற, இது போல் நிறைய கேள்விகள்லாம் வந்து தான். நடிப்புன்னு வந்துட்டால் நம்ம எல்லாமே தானே பண்ணி ஆகணும், அது என்ன இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது. இங்கே நிறைய பேர் வந்து சாதிக்கிறாங்க பல மதங்களில் இருந்து. அப்படி இருக்கும் போது நான் ஏன் வந்து சாதிக்கக்கூடாது? கண்டிப்பாக என்னை பற்றி தவறாக பேசுகிறாங்கன்னா நான் மேலே மேலே வந்துட்டுருக்கேன் தானே மீனிங். அதனால் என்னை பற்றி பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், நான் கண்டிப்பாக மேலே வருவேன் அப்படின்ட்டு ரொம்பவே போல்டான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இந்த ஒரு சீரியலுக்கு முன்னாடியே பாரதி கண்ணம்மா சீரியலில் நடிச்சிருக்காங்க. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டர் அண்ட் துளசி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பாசிட்டிவான கேரக்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரோஷினியும் இவங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே ஆயிட்டாங்களாம் இந்த சீரியலில் நடிக்கும் போது. இவங்க ஒரு வெப் சீரிஸும் பண்ணியிருக்காங்க, லிப் லாக்டவுன் அப்படின்ற ஒரு சீரிஸும் பண்ணியிருக்காங்க. அந்த சீரீஸ் லாக்டவுனில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காதலன் காதலி இவங்கெல்லாம் சந்திக்க முடியாத சூழ்நிலையில் எப்படிலாம் சந்திப்பாங்க, எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்கன்றது தான் இவங்களுடைய வித்தியாசமான நடிப்பு மூலயமா வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதுவே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். இப்போ திரும்பவும் இவங்க விஜய் டிவிக்கு வந்தது இவங்களுடைய ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கே சொல்லலாங்க. ஏன்னா என்னதான் இவங்க நெகட்டிவாக பண்ணாலும் பாசிட்டிவாக பண்ணாலும் இவங்களுக்குன்னு தனி ஃபேன் ஃபாலோஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த வகையில் இவங்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், இவங்களை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு குக் வித் கோமாளியில் பார்த்தீங்கன்னா புகழ் அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அவர் கூட சேர்ந்து குக் பண்ண ஃபன்னான வீடியோஸ்லாம் கூட அப்போ ட்ரெண்ட் ஆச்சு. அந்த வகையில் உங்களுக்கு இவங்களை எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்க உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.